ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி பப்பாளி ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெருசு இல்லைன்னா ஒரு சின்ன பப்பாளியை ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு பப்பாளி இருந்தால் போதும். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அது கூடயே ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு சுகரு, நாட்டு சர்க்கரை, இல்லை பனங்கல்கண்டு, இல்லை வெள்ளை சுகர் எது வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். இல்லைனா ஹனி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஹனி விட்டுக்கோங்க. ஹனி விட்டுட்டு ஒரு பிஞ்ச் கருப்பு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு 2-3 ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். சில்னஸ் வேணும் அப்படின்னா நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா அது ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு 2 ஐஸ் க்யூப்ஸு நீங்கள் போட்டுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா உங்கள் சூப்பர் டேஸ்ட்டான பப்பாளி ஜூஸ் ரெடி. காயாக சாப்பிடாத பசங்களுக்கு கூட இந்த மாதிரி ஜூஸாக செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.